அதுக்கு பேர் திருவேங்கடம். கடம்னா சரீரம். நம் சரீரத்தை கோவிந்தன் நாமா சொன்னால் தகனம் பண்ணும். இந்த காலத்தில் ஒரு ஸ்தபதி பாடுறார் அந்த பெருமாளை. சங்க சக்கர வரத பாணி அங்கவஸ்திரதாரி ஸ்ரீ வெங்கடேசநாதம் ஜகஜாலபாலம் வந்தே மங்கள கோவிந்த நாமஸ்மரணம் சளகிராமமாலாபரணம் சப்தகிரிவாசம் சர்வரோக நிவாரண்யம். நம்ம வியாதியெல்லாம் போயிடுமா. ஸ்ரீமுஷ்ணம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது விருத்தாச்சலங்கிட்ட. அங்கே போனேன்னா உன்னால் சீனிவாச பெருமாள் இருப்பார். அவரை சேவிச்சுட்டு தான் வராகத்தை சேவிக்கணும். இங்கே திருவேங்கடத்துக்கு போனேன்னா வராகத்தை சேவிச்சுட்டு தான் சீனிவாச பெருமாளை சேவிக்கணும். அங்கே இருக்கிற புஷ்கரணிக்கு பேர் சுவாமி புஷ்கரணின்னு பேர். கேளுங்கோ, க்ஷேத்திரம் கேட்டாலே நம்ம க்ஷேத்திரத்துக்கு போன புண்ணியம். அந்த சுவாமி புஷ்கரணிக்கும் வைகுண்டத்துக்கும் லிங்க்கு. அதுதான் அங்கே தீர்த்தமானா விசேஷம். அதனால தான் ஆழ்வார் சொன்னார், மீனா பிறந்தாலும் திருப்பதி குளத்தில் இருக்கணும்னு. ஏன்னா வேற எங்கேயான குளத்தில் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை வயத்தில் போட்டுருவான். புரியுது? ஆனாத செல்வத்து அறம்பயர்த்தர் சூழ வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடைய நாவேனே. திருவேங்கட பெருமாளை சேவிச்சார். அப்போது இந்த திருவல்லிக்கேணி கிடையாது. ஆனால் நம்ம சொல்லுவோம் உபன்யாசத்தில் என்னென்னா, நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கோ. நான் ஏற்கனவே பல தடவையை சொல்லியிருக்கேன். நீங்கள் மெட்ராஸ் என்ன ஊருங்கிறவன் தான். மெட்ராஸுக்கு என்ன ஊர்னு எல்லாரும் வந்துட்டான். யாரும் வராமல் இருந்தேள். திருநெல்வேலியிலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து எல்லாரும் இங்கே வந்தாச்சு. என்ன ஊருன்னு கேட்டுவிட்டு. அந்த காலத்திலே வச்சனம் சொல்லியிருக்கா, கெட்டும் பட்டணம் சேருன்னு. வள்ளலார் சொல்கிறார், தர்மமிகு சென்னை. தெரிஞ்சுக்கோங்க, இது மெட்ராஸ் க்ஷேத்திரம், இது மயிலாப்பூர். ஞானசம்பந்தர் பாடியிருக்கார், தெரிஞ்சுக்கோங்க. பரமாச்சாரியார் இந்த மயிலாப்பூருக்கு இந்த கோபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணவர். அதனால தான் இங்கே கோயில் வந்திருக்கு. தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மெட்ராஸ் பூரா க்ஷேத்திரம் சார். வில்லிவாக்கம் இல்லை, வில்வாரண்யேஸ்வரர் சிவங்கோயில் திருவல்லிக்கேணி ஆழ்வார் பாடியிருக்கார். பல்லாவரத்தில் திருநீர்மலை திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கார். தெரிஞ்சுக்கோங்க. அங்கே சால கிராமம்னு இருக்குது. அங்கே ஒரு ரிஷி தபஸ் பண்ணார், பழனி முருகனை. இங்கே வந்துட்டார். அதனால தான் வடபழனி. ஆமாம், வளசரவாக்கம் இல்லை, பள்ளிசேர்பாக்கம். நான் சொல்கிறேன் இருக்கேன், விருகம்பாக்கம் இல்லை, விருஷம்பாக்கம். அங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. கோயம்பேடு லவக்குச்சாள் வான்மீகி இருந்தால் அங்கே சிவன் குழந்தைகளுக்காக காட்சி அளித்தார், குறுங்காலீஸ்வரர்னு. தெரிஞ்சுக்கோங்க. எல்லாம் மெட்ராஸ் பூரா அவ்வளவு க்ஷேத்திரம். நீங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் மெட்ராஸில் இருக்கிற க்ஷேத்திரத்தெல்லாம் பார்க்கணும்னா ஆயசு பத்தாது. அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் போய் அங்கே போய் திருநின்ற ஊர் வரைக்கும் போயிட்டு வாங்க. அது அரக்கோணம் இல்லை, தெரியுமா? அது எனக்கே தெரியாது. அங்கே உபநயத்துக்கு போனவான்னு தெரியும். ஆறு கோணம்னு பேர். அங்கே ஒரு ராமர் கோயில், இந்த பக்கம் காளகஸ்தி, இந்த பக்கம் திருப்பதி, 6 பக்கத்துலேயும் க்ஷேத்திரம். அது 6 கோணம்ங்கிறது அரக்கோணம்னு ஆயிடுச்சு. புரியுறதா உங்களுக்கு? ஆமாம், திருநின்ற ஊர். அங்கே தான் பூசலார் நாயனார் ஆழ்வாரும் பாடியிருக்கார். பெருமாள் நின்ற ஊர் நித்தல தொத்தினைன்னு பாடியிருக்கார். ஆமாம், திருவள்ளூர் எல்லாம் பாடியிருக்கிறது க்ஷேத்திரம். தெரிஞ்சுக்கோங்க. அதனால் நீங்கள் இன்னொன்று, பாரத பூமியில் மட்டும் இந்த ஊர் ஒஸ்தி, இந்த ஊர் மட்டம் அப்படி சொல்லிடாதீங்க. அதனால தான் நம்ம எல்லா ஊரும் ஒஸ்தின்னு தான் பெருமாள் உலகத்தை அளக்கிற போது எல்லா ஊரையும் தான் அளந்தார். அதனால தான் சொன்னால் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, உலகமே நன்னா இருக்கணும்னு சொல்கிற மதம் நம்ம மதம் சார். நாம் நன்னா இருக்கணும்னே எங்கேயும் சொஸ்தி வாசகம் கிடையாது சார், எங்கேயும் கிடையாது. எல்லாரும் நன்னா இருக்கணும். அதனால தான் தமிழில் சொன்னால் யாதும் ஊரே யாவரும் கேளீர்
நம்ம தான் விரும்புகிறோம் சண்டையே கூடாதுன்னு. இப்போ சண்டை போட்டுன்னு இருக்கான் பாருங்க, நம்ம கண்ணில் ஜலம் விடுறோம். எதுக்கு? அவன் பாட்டுக்கு சண்டையை போடுறான். நம்ம குழந்தையெல்லாம் அங்கன்னா இருக்கு, அமெரிக்கா, லண்டன், ஈரான், அங்கங்கே ஈராக்கு, இது என்னது குவைத்து, துபாய் எல்லாத்துலேயும் இருக்கா. அம்மா எனக்கு தான் ஃபோன் வருது, என் பிள்ளை குவைத்தில் மாட்டின்னு இருக்கான், வந்துள்ளான் இருக்கான், இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணலாமா, நிம்மதியே இல்லை மாமா, போட்டுட்டு ஓடி வரான். தெரிஞ்சுக்கோங்க, நம்ம அதனால தான் வேண்டுறோம் எங்கேயும் சண்டை கூடாது. இந்த சீட்டாட்டத்தில் தான் ட்ரம்ப் கார்டும்பா. சீட்டாட்டத்தில் சொல்கிறதுனால தான் அந்த மாதிரியே இருக்கான் அவனும். இந்த ட்ரம்ப்பு அவன் தேர்ந்தெடுத்தவா நம்ம நாட்டு பொண்ணை தேர்ந்தெடுக்கப்படாதா? இன்றைக்கி எல்லாரையும் அவனை தேர்ந்தெடுத்து திண்டாடிட்டு சொல்லு. நல்ல எண்ணமே நீங்கள் ஒன்றே ஒன்று வச்சுக்கோங்க சார், யாருக்குமே நல்ல எண்ணம் வேணும். யாம் பெற்ற இன்பம் பெருகை பயன். ஆமாம், எல்லாரும் எதுக்கு இப்போ பாரதம் ஏற்பாடு பண்ணியிருக்கார்? எல்லாரும் கேட்டு சிரவண பக்தி, முதல் பக்தி அதை தான் எடுக்கிறா. நீங்கள் எல்லாரும் கேட்கணும்னா அவர் ஏற்பாடு பண்ணியிருக்கார். எதுக்கு ஏற்பாடு பண்ணாமல் இருக்கலாமே, பூஜையை மட்டும் முடிச்சுட்டு? அது அர்த்தம் இல்லை. இது சிராவண மாதம் சாதுர்மாசியம், பெரியவா சாதுர்மாசிய விரதம் இங்கே இருக்கா. நம்ம அதனால் இங்கே நல்லதை சொல்லணும், நல்லதை கேட்கணும். இங்கே எப்படி க்ஷேத்திரமாக சேவிச்சுன்னு போனான். கோயில் அப்படின்னாலே நீங்கள் தமிழ் டிக்ஷனரி எடுத்து பாருங்க, கோவில்னு போட்டிருப்போம் ஒரு அர்த்தம், இன்னும் 2 அர்த்தம், சிதம்பரம் ஸ்ரீரங்கம்னு போட்டிருப்போம். 2 தான் அர்த்தம். சைவத்தில் கோயில்னா சிதம்பரம், சிதம்பரத்தை வச்சு தான் எல்லா கோயிலும். நீங்கள் எல்லா சிவன் கோயிலுக்கும் போங்கோ, நடராஜா இருப்பர். நடராஜா இல்லாத சிவங்கோவில் சிவங்கோயிலோடைய சேர்த்தி கிடையாது. நீங்கள் இன்னொன்று போய் பாருங்க, அந்த ஸ்தலத்தில் இருக்கிற சிவனுக்கே புறப்பாடு இருக்கோ இல்லையோ, திருவாதிரைக்கு நடராஜாவுக்கு புறப்பாடு உண்டு. நடராஜா இல்லாத க்ஷேத்திரம் கிடையாது. நீங்களுமே தெரிஞ்சுக்கணும். இப்போ கபாலி கோயிலுக்கு போகிறேன், கற்பகாம்பாளை சேவிக்கிறேன், சேவிச்சுட்டு வரும்போது நடராஜாவை சேவிக்காமல் வரப்படாது. நடராஜா தான் முக்கியம். சிவன் கோயில் போனால் சிதம்பரம், அந்த க்ஷேத்திரம், அந்த ஊருக்கு பேர் தில்லைன்னு பேர். சிதம்பரத்துக்கு தில்லை. ஏன்னா தில்லைங்கிற புஷ்பம் விளைந்த இடம். அந்த தில்லைங்கிற புஷ்பத்தை வச்சு தான் பூஜை பண்ணான். இந்த தில்லைங்கிற பதம் தமிழில் ஒசந்த பதம். நான் கண்ட தில்லை, நான் கண்டது இல்லை, நான் பார்த்த தில்லை, நான் பார்த்ததில்லை. பார்த்தல, நான் கேட்ட தில்லை, கேட்டது இல்லை. இந்த தமிழ் பதம் அது வந்து திருவடி க்ஷேத்திரம். அங்கே நடராஜா காலை தூக்கிண்டு ஆடுறோம், டமருகநாதம் கொடுத்து எல்லாரும் என் திருவடியை பிடிங்கோங்கிற ஆறு நடராஜா. ஆமாம், குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமண் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியும் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதம், தூக்கிய திருவடி, குஞ்சித பாதம். அவன் உடுக்க அடித்து அதுலேருந்தான் தமிழ் வந்தது. பாணினி சூத்திரம் கொடுத்தான். ஐய உணர்லுக்கு ஏவோம் ஐய உச்சு சொல்கிறிய, பூனை போட்டுக்கிறேன்னுக்கு தெரியாமல் சொல்கிற. ஆமாம், தெரியுமா? இதுக்கு எங்கள் என்னோட வாத்தியார், சமைக்கிற வாத்தியார் 1 வருஷம் அர்த்தம் சொன்னார். அர்த்தம் சொல்லிவிட்டு என்னை கேட்டார், கல்யாணமாக புரிஞ்சதான்னு. ஒன்றும் புரியலைன்னு. இப்போ சமைக்கிற வந்துருத்துன்னார். ஆமாம், அவர் உடுக்கு நாதத்திலேருந்து கொடுத்தார். அவர் நாட்டிய இன்னொரு இடத்துல ஆடினார், நந்திட்ட. அவர் விஷம் குடித்த உடனே பார்வதி கழுத்தை பிடிச்சதுனால தான் நின்னது. நம்ம கொண்டு வந்தபோது ஒன்னாலேயே நினைச்சார், நந்திக்கு மூளை பசகிடுது. அதான் நந்தி கொம்புகளுக்கு நடுவில் நாட்டியம் ஆடுறார். ஞானசம்பந்தர் சொல்கிறார், அந்தியும் நட்டமாடின்னு. புரியுது? அதனால தான் நீங்கள் போய் பிரதோஷத்தன்னைக்கு நந்தியெல்லாம் தொடப்படாது. நந்தியை கொம்பெல்லாம் தொட்டு ரொம்ப பேர் கொம்பையாக ஆற்றுக்கு எடுத்துன்னு போயிடுறான்.
ஆமாம், அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதனால தான் இப்போ பல ஊரில் நந்திக்கு ஃபென்ஸு போட்டா. ஆமாம், அவன் பாதுகாப்பு போட்டாச்சு. ஆமாம், அதெல்லாம் தொடக்கூடாது. விக்கிரகங்களெல்லாம் நம்ம தொடக்கூடாது. ஏன்னா ஆகமப்படி அதை யார் தொட்டு பூஜை பண்ணணுமோ அவள் தான் தொடணும். அது மூல தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பண்ணக்கூடாது. அதனால் தான் அந்தியும் நட்ட மாடின்னு அவர் நந்திக்கு 2 கொம்புகளுக்கு நடுவில், நீங்கள் கொம்புக்கு நடுவில் பாருங்கோ, இல்லைன்னு நந்தியை சேவிச்சாலே போகும், ஒன்றும் குறையில்லை. ஆமாம், அந்த நடராஜா தூக்கிய திருவடியை காட்டுறார். என் திருவடியை, அது என்ன, ஏன் எல்லா இடத்துலையும் நடராஜா முக்கியம்னா அது சிதம்பரம்னா ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, எல்லாம் நிறைந்ததுன்னு அர்த்தம். சிதம்பர ரகசியம்னா என்ன? ஆகாசம். ஆகாசம் எங்கேயும் நிறைஞ்சிருக்க, எந்த ஊரில் இல்லைன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி நடராஜ பெருமாள் அங்கே எங்கேயும் நிறைஞ்சிருக்கார். நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், அங்கே பக்கத்திலே கோவிந்தராஜா படுத்துன்னு இருக்கார். அந்த கோவிந்தராஜாவை ராமனா பாவித்து ஆழ்வார் பாடுறார். அதை விட வேடிக்கை, அந்த 3000 தீட்சிதர்களும் கோவிந்தராஜாவை வணங்கினார். ஆழ்வார் சொல்கிறார், தில்லை 3000 ஏத்தும் எதை? கோவிந்தராஜாவை. இந்த தீட்சிதர்கள்ட்டே நான் சொன்னேன், சிதம்பரம் போன போதும், வா கோவிந்தராஜாவை கும்பிடுறதை நிறுத்தினா இந்த கேஸ் வந்துடுச்சு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. ஆமாம், பெருமாளையும் சேர்த்து தான் கும்பிடணும், பிரிக்கவே கூடாது. அங்கே அவர் இருக்காரு. நீங்கள் இன்னும் ஒன்று தப்பாக பேசுகிறேன். உங்கள் ஆத்துல சிதம்பரமா மதுரையான்னு கேட்குறேன். ஆம்பளை நிர்வாகம்னா சிதம்பரம், பொம்பளை நிர்வாகம்னா மதுரை. தப்பாக சொல்கிறேன். பொம்பளை நிர்வாகம்னா தான் சிதம்பரம், ஆம்பளை நிர்வாகம்னா தான் மதுரை. என்ன சார் புதுசாக சொல்கிறேன்னு? புதுசாக புழுங்கினா தான் கூப்பிடுவா, புழுங்கினதே புழுங்கினா கூப்பிடுவாளா? என்ன கேளுங்க, அங்கே நடராஜாவுக்கும் சிவகாமி பார்வதிக்கும் நாட்டியம் போட்டி. இதுக்கு ஜட்ஜு கோவிந்தராஜா. இது எப்பவுமே ஜட்ஜுக்கு தலைவலி தான். எப்படி தீர்ப்பு கொடுத்தாலும் திட்ட போகிறான். எதிர்த்து கொடுத்தவன் திட்டுவான், ஆதரித்து கொடுத்தவன் வாழ்த்துவான். அவர் நல்லா சயனிச்சு விட்டார். நாட்டியம் நடக்கிறது, சூப்பராக நடக்கிறது. இவர் சிவன் என்ன பண்ணார், பார்வதியை ஜெயிக்கணும்னு தூக்கிட்டார் காலை மேல் நோக்கி. ஊர்துவ தாண்டவம், ஊர்துவம்னா மேல் நோக்கி இப்படி தூக்கினர். இங்கே படுத்திருந்த கோவிந்தராஜா பார்வதியை பார்த்தார். தங்கச்சி ஆட்டத்தை நிறுத்திக்கோன்னர். ஏன்னர், மாப்பிள்ளை தோற்று போயிட்டாங்க. ஜட்ஜ்மெண்ட் உடனே. சிவன் நிறுத்திவிட்டு, நான் எங்கே தோற்றேன், உங்கள் தங்கையால் காலை தூக்கி நடக்க நாட்டியம் ஆட முடியல, நான் காலை தூக்கி ஆடினேன்னு. மாப்பிள்ளை காலை தூக்கி ஆடினது என்னவோ வாஸ்தவந்தான், நீ ஏன் தோத்தேன்னு சொன்னேன்னு தெரிஞ்சுக்கோ. காலை தூக்கினியே, எந்த காலை தூக்கினேன்னு? இடது காலை. அது என் தங்கச்சி கால்னா. நீ என்ன தோத்து போயிட்ட? சிவனுக்கு பேரே பித்தல்னு பேர். ஒரு பையன் அப்படி தான் திருச்செந்தூருக்கு உபன்யாசம் போகிறப்போ, எங்கள் முருகன் தான் ஆண்மகன், பெண் தொடர்பு இல்லாமல் அவதரித்தார்னு. சமத்து போய் உட்காரு வியாக்கியானம் பண்ணுறேன்னு நெத்திக்கண்லேருந்து அவதரித்தார். நெத்திக்கண்ணில் பாதி பார்வதிக்கு சொந்தம், 50-50 தெரியுமா? ஆமாம், மார்க்கண்டேயனை காப்பாற்றினான்னு பெருமை பேசிக்கிறார். மார்க்கண்டேயனை எப்படி காப்பாற்றினார் அது தெரியுமா? அதுக்கு நிறைய வியாக்கியானம் இருக்குது. நம்மாழ்வார் ஒரு விளக்கம் சொல்கிறார் மார்க்கண்டேயனை காப்பாற்றினதை. யமன் வந்து கயிறை போட்டோன்னே சிவன் பெருமாளை கூப்பிடுறார். ஆமாம், அதுதான் ஒரு வச்சனம் உண்டு, மச்சினன் தயவு இருந்தால் மலையேறி பிழைக்கலான்னு. ஆமாம், அவருக்கு நல்ல மச்சினை, அதனால் மலை மேலே இருக்கிறது. புரிஞ்சுதா உனக்கு? ஆமாம், நான் எப்படி காப்பாற்றுறதுன்னார். என்ன கேள்வி, உன் இடது பக்கத்தில் நான் தானே இருக்கேன், இடது காலால் எட்டி ஓதேன்னு. உக்கடிமையினால் மார்க்கண்டேயனவனை நக்கப்பிரானும் உய்ய கொண்டது நாராயணன் அருளே. அதுக்கு இப்போ எல்லாரும் பிரச்சனை பண்ணிக்கிறார். இடது காலை உதைச்சதுனால அம்பாள் பக்தன் எங்கள் பார்வதி தான் உதைச்சாங்க. புரியுறதா உங்களுக்கு? அவாவா போர்ஷன்னு சொல்லிக்கிறார்.
இந்த சிவன் பாருங்க எந்த காரியமே, அதனால தான் அவர் பேர் பித்தன்னு பேர். அதான் சுந்தரர் பாடினார், பித்தா பிறை சூடி பெருமானேன்னு பாடினார். புரிஞ்சத? ஆனால் அவர் எல்லாம் பைத்தியக்காரத்தனமாக பண்ணாலும் நல்ல விதமாக அமைஞ்சது. அதுதான் ஒரு வச்சனம் சொல்லுவான், பைத்தாரம் கழிச்சது கோமணத்துக்கு ஆகும்னு. அதுதான் சிவன் கதை தான் அது. புரிஞ்சது? ஏன்னா அவர் கௌபீனத்தோடு தானே வந்தார் திருநீலகண்டருக்காக. அதனால் தெரிஞ்சுக்கோங்க, சிதம்பரத்தில் தான் தேவாரம் பிரகடனம் செய்யப்பட்டது. அங்கே கோபாலகிருஷ்ண பாரதியார்னு இருந்தார். அவர் நடராஜாவையே பாடினவர். அவர் தியாக பிரம்மம் காலந்தான். அவர் திருவையாருக்கு வந்து சேவிக்கணும் சிவனன்னு அங்கே வந்துட்டு நேர தியாக பிரம்மத்தை தான் சேவிக்க போனார். அங்கே சிவனை கூட பார்க்கல. அவர் பாடிகிட்டே இருக்கார். இவர் வந்ததே தெரியாது. பாட்டை கேட்டுட்டு அந்த பஞ்ச நதியில் ஸ்நானம் பண்ணிட்டு சிவனை சேவிச்சுட்டு வருவோம்னு போனார். ஸ்நானம் பண்ணிட்டு சேவிச்சுட்டு வந்தார். இவர் சேவித்த உடனே நீங்கள் எங்கேருந்து வரேன்னு கேட்டார். இவர் தியாகபிரம்மம் சிதம்பரத்துலேருந்து வரேன்னு. உங்கள் கோபாலகிருஷ்ண பாரதின்னு ஒரு பக்தர் இருக்காரு, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். அடியேன் தான் அப்படின்னு. உடனே அவர் கேட்டார். அப்போ ஆபோகி ராகத்தில் பாடிந்த தியாகபிரம்மம். இவர் உடனே கேட்டார், நீங்கள் ஆபோகி ராகத்தில் கீர்த்தனை பண்ணியிருக்கேளா அப்படின்னு கேட்டார். நான் பண்ணலை இன்னி வரைக்கும். உங்கள் கீர்த்தனை கேட்ட உடனே தான் நதிக்கரையில் பண்ணினேன். உடனே பாடுங்கன்னு அவர். கிருபாநிதி இவரை போல கிடைக்குமோ இந்த பூமி தன்னில், சபாபதிக்கு வேறு தெய்வம் சம்மானமாகுமா? ஒரு தரம் சிவ சிதம்பரம் என்று சொன்னால் போதுமே. ஒரு தடவை சொன்னால் போருமா? சிதம்பரம் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு புண்ணியந்தான். ஃபோன் எடுத்தாலே சிதம்பரம் அப்படிங்கிறது. அதை விட சீர்காழி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கூவறான் சிதம்பரம் பஸ்ஸுக்கு, சிதம்பரம் சிதம்பரம்ங்கிறான். அதனால தான் நம்ம ஆண்கள்லாம் சிதம்பரம்னு பேர் வைப்பான். சிதம்பரநாதன் நடராஜன்னு வைக்கிறத விட சிதம்பரம்னு வைப்பான். தெரியுமா உங்களுக்கு? அதனால தான் இப்போ பட்ஜெட் போட்ட போது இந்தியாவே சொன்னான் சிதம்பரம் என்ன பட்ஜெட் போட்டாங்க. எல்லாரும் சிதம்பரம் சிதம்பரம். உங்களுக்கு எல்லாருக்குமே புண்ணியம் தான். ஆமாம். அது எதுக்கு சொல்ல வரேன்? ஒரு தரம் சிவ சிதம்பரம் என்று சொன்னால் போதுமே. பரகதி பண்ண வேறு புண்ணியம் பண்ண வேண்டுமா? அரிய புலையர் மூவர் பாதம் அடைந்தார்கள் என்றே புராணம் அறிந்து சொல்ல கேட்டோம். கோபாலகிருஷ்ணன் பாதம் பணியும் சபாபதிக்கு. அன்றைக்கே தியாகபிரம்மன் சொன்னார், இனிமேல் ஆபோகியில் கீர்த்தனை பண்ண மாட்டேன், நீர் எழுதினதுதான் பிரசித்தமாகும். எவ்வளோ பெரிய மகான்! அவள்லாம் அன்னைக்கு ஒருத்தருக்கு துவேஷிச்சுக்கல சார். அவரே தான் வியாக்கியானம் பண்ணார். நீர் கோபாலகிருஷ்ணன், நீர் தியாகராஜாவை பாடுறேன், நான் தியாகராஜன் ராமனை பாடுறேன். பார்த்தீங்களா நீங்கள்? இந்த பேதம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் ராமாயணம் பாரதம் நம்ம மதத்தில். அதுக்கு தான் இந்த பஜனை சம்பிரதாயம். தெரிஞ்சுக்கோங்க, பஜனை சம்பிரதாயம் உருவானது இந்த சிவ வைஷ்ணவ பேதம் கூடாது. நீங்கள் பஜனையில் பாருங்க, எல்லா தெய்வத்தையும் பாடுவோம். ஆமாம். நீங்கள் ஆகமம் சிவன் கோயில் பெருமாள் கோயிலுக்கு போனால் அந்தந்த தெய்வத்தை தான் சொல்லும். ஆனால் இந்த பஜனை சம்பிரதாயம் ஒன்றுல தான் நம்ம எல்லாரையும் பாடுவோம். எல்லா தியாகபுரம் தீட்சிதரும் பாடியிருக்காரு. பிள்ளையார் தான் அனுமாரே அவதாரம்னு. மற்றவா சிவன் வந்தார்னர் தெரியுமா உங்களுக்கு? ஆஞ்சநேயா அவதாரம் பாரு. அவர் அம்மா இங்கே அடையாறில் இருக்கு பாரு ஒரு கோயில், பார்த்துருக்கடா? பிள்ளையார் பாதி அனுமார் பாதி.
இன்னும் ரொம்ப பேர் கேட்டால் இப்படி உண்டான்னு உண்டுடா பாடியிருக்கா கீர்த்தனையிலேருந்து. அதுதான் ஒரு வச்சனமே சொல்லுவாங்க. பரமாச்சாரியாரே விளக்கம் கொடுத்துருக்கார். பிள்ளையார் பிடிக்க குரங்காச்சு, அது பிள்ளையார் ஜெயந்தியிலேருந்து அனும ஜெயந்தி எல்லாமே இப்போ இனிமேல் தான் பண்டிகைகள் எல்லாமே. நீங்கள் இதில் வேடிக்கை பாருங்க, உத்தராயணத்தை விட தட்சிணாயணத்தில் தான் பண்டிகைகள் அதிகம். ஏன்னா நம்ம பகவானை ஸ்மரிக்கணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? தட்சிணாயணத்தில் பித்திருக்களை நினைக்கணும். அதுதான் மாலையபட்சம். புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இன்னொன்று எல்லோரும் ஒரு விஷயத்தை தப்பாக பண்ணுறேன். நவராத்திரி போது தான் வெத்தலை பாக்கு வச்சு புடவை வச்சு கொடுக்கணும்னு நினச்சின்னு இருக்காங்க. நவராத்திரியை விட தெரிஞ்சுக்கோங்க மாலையபட்சத்தில் எப்போன்னா நவமி திதி வரும். அவிதவா நவமின்னு. ஆவிதவான சுமங்கலி. நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் காலத்துல சுமங்கலியாக போயிருப்பா. சில பேர் போனது தெரியும், சில பேர் போனது தெரியாது. அதனால தான் நீங்கள் அவிதவா நவமி அன்னைக்கு தான் எத்தனை சுமங்கலி வேணாலும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு புடவை வச்சு கொடுக்கலாம். நான் எல்லாம் பண்ணுறேன். எங்கே இருக்கேனோ பண்ணுவேன். இந்த வருஷம் மாலையபட்சம் விழுப்புரம் மடத்துக்கு போகிறேன். 14 நாள் ராமாயணம் சொல்லுவேன். அங்கே பண்ண போகிறேன். போன 2 வருஷம் பவானியில் பண்ணேன். ஆமாம், கிட்ட 25 சுமங்கலிக்கு கொடுப்பேன் சாப்பாடு போட்டு. 18 முழம் புடவை சின்ன. நீங்கள் நம்ப மாட்டேன், போன வருஷம் 25 பேரை சொல்லிட்டேன். ஒரு மாமி அவள் பொன் குழந்தையும் கூட்டின்னு வந்துட்டாள். நான் பொன் குழந்தைய கூப்பிடலையேன்னு கவலைப்பட்டுன்னு உட்காந்துருக்கேன். பொண்ணோட வந்துட்டா. அதில் வேடிக்கை நேரமோ, நான் அந்த சங்கர மடத்துக்கு எதிர்த்தாப்பில் ஜவுளி கடை தூக்கின்னு போயிட்டேன். அந்த பொன் குழந்தை இவளுக்கு ஏற்ற ஃப்ராக் கொடுன்னு. நிஜமாலுமே சொல்கிறேன் சார், நீங்கள் அமையணும். நம்ம உண்மையாக செஞ்சால் சார் அமையும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அம்மா நம்ம நீங்கள் இன்றைக்கி நம்ப மாட்டோட ஆடி வெள்ளிக்கிழமை பொதுவாக நம்ம வேட்டி புடவை வச்சு கொடுப்போம். இன்றைக்கி எங்காத்துக்கு யாரோ என்னை ஜோசியம் பார்க்க வந்தா ஆம்படைய முன்னாடி. அதுக்கு நான் சொல்லவே இல்லை, எடுத்துன்னு வந்துட்டா வேட்டி புடவை. என்னை கூப்பிட்டா உள்ளுக்குள்ளே. இன்றைக்கி ஆடி வெள்ளி நம்ம பாருங்க தேடிண்டே போல் வந்துட்டா பாருங்க. அம்மா நீங்கள் நம்ம உண்மையாக நினச்சா பகவான் கிருபை பண்ணுவான். சந்தேகமே படாதீங்க. நமக்கு நமக்கு சார் ஒன்று வச்சுக்கோங்க. முதல்ல பித்திருக்கள், அப்புறம் தான் தெய்வமே. ஆமாம், முதல்ல நமக்கு பித்திருக்கள் தான். தெய்வம் வேண்டான்னு சொல்லலை. நான் காத்தால சுத்தானத்தை நைவேத்தியம் பண்ணால் காக்காக்கி தான் போடணும். பார்த்தீங்களா? நம்ம முதல்ல தெய்வம் பித்திருக்கள். வள்ளுவர் சொல்கிறார், தென்புலத்தார் தெய்வம், அப்புறம் தான் விருந்து. தென்புலத்தார்னா முன்னோர்கள். நீங்கள் இன்னொன்று தெரியுங்க, நம்ம கல்யாணத்தன்னைக்கே நாந்தி பண்ணுறோமே, பித்திருக்களை நினைக்கிறோம். பூனல் போட்டாலும் சரி, கல்யாணம் பண்ணாலும் சரி, பித்திருக்களை நினைக்கணும். நீங்கள் நம்ம தான் பித்திருக்களை நினைக்கிறோம் நினைக்காதீங்க. கடவுளே இல்லைங்கிறவனும் பித்திருக்களை நினைக்கிறான். நமக்கு நம்பிக்கை. ஆமாம், நம்பணும் சார். இப்போ எங்கள் அண்ணா செத்து போயிட்டான். நான் கூட சொன்னேன், எங்கள் அண்ணா போயிட்டான், அவனுக்கு பவன்டோன்னா பிடிக்கும். நான் சொன்னேன், திவசம் முடிஞ்சோடனே சாத்திரிகள் கிளம்புறப்போ ஒரு பவன்டோ வாங்கி கொடுத்துருவோம். ஆமாம், நீங்கள் சார் நீங்கள் ஒன்று தப்பு இல்லை. நம்ம நினைக்கிறது சார். நாம் பண்ண எங்கள் அப்பா புகையில் போடுவார். பிராமணாவில் சாப்பிட்டு முடித்த உடனே பன்னீர் புகையில வாங்கி கொடுப்பேன். இந்த பிராமணாவில் யாராவது புகையில போடுறவ வந்தா, அம்மா சேர்ன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. எங்கள் அப்பா வந்துட்டார். நம்ம ஃபெய்த்து சார், நம்புறோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. நமக்கு எட்ட பிரச்சனத்தில் சொல்கிறேன், நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை. நம்பணும். ஆமாம், இது இப்படி நடந்ததா சரி. இப்போ நம்ம வாழ்ந்துட்டோம். 50 வருஷம் கழிச்சு நம்ம பேரன் பேத்தி கொள்ளு பேரனுக்கு தெரியுமா? நம்ம பிள்ளை பொண்ணு சொல்லி கொடுப்பா. இப்போ எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தார் எனக்கு, அவள் அம்மாவை பற்றி, பாட்டியை பற்றி, தாத்தா எப்படி இருந்தார்னு எல்லாம் சொன்னால் தெரியுமே. எங்கள் அம்மா சொன்னால் அவள் அம்மா அப்பா தாத்தா பாட்டியை பற்றி. எங்கள் அம்மாவோட பாட்டியும் ரமண மகர்ஷியும் கிளாஸ்மேட்டு. தெரிஞ்சுக்கோங்க. மானாமதுரை, அவள் அம்மா ஊர் கீழே பசலை, மானாமரை பக்கத்தில் ரமண மகர்ஷிக்கு.
எங்கள் கொள்ளுப்பாட்டியோட ஒன்றா பாண்டி விளையாண்டாராம். மானாமதுரையிலேருந்து யாராவது போனால் ரமண மகர்ஷியை பார்க்க அவ்வளவு பெரிய ஞானி எங்கள் வெங்கு சௌக்கியமானு கேட்கலாம். அவர் அம்பாம் பாரதியார் முன்னீர் பிள்ளை அவன் அம்மாவுக்கு எங்கள் கொள்ளுப்பாட்டிக்கு உறவு. பாரதியார் இந்த இப்போ கூட நீங்கள் பேப்பரில் பார்த்துருக்கலாம், நிர்மலா சீதாராமன் மந்திரி போனாலே காசியில் கிருஷ்ணகிரி நாங்கள் வயதானவர் இருந்தார், எங்கள் அம்மாவோட சித்தி ஆம்படையும் அவருக்கு மாமா தான் பாரதியார் அம்மா. அவர் பாரதியார் தங்க பிள்ளை. நான் போய் பார்த்தேன், இப்போ எங்கள் அம்மாவோட சித்தி ஆத்துக்காரில் 3 வருஷம் முன்னால் பார்த்தேன், அவர் செத்து போயிட்டார். அவர் அவங்க பாரதியார் அங்கே தான் இருந்தார். தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது. அவர் பாரதியார் சொல்லியிருந்தேன், ரமண மகரிஷி கேட்பறான் எங்கள் கொள்ளுப்பாட்டியை வெங்கு சௌக்கியமானு. எங்கள் கொள்ளு தாத்தாக்கு அது பிடிக்காதான். அதான் பண்ணி உன்னை ரமண மகரிஷி விரும்பி கேட்டார்னு சொன்னவன ஏடா இந்த கோவனாண்டி சொன்னானா அப்படின்பறான். அப்புறமா எங்கள் பாட்டி தனியாக கூப்பிட்டு அப்படி எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்பலாம். நீங்கள் அதனால் எவ்வளோ பெரிய ஞானியாக போனாலும் எவ்வளோ பெரிய சன்னியாசியாக போனாலும் அவாவா பழகினவளை கேட்கத்தான் கேட்பா. பரமாச்சாரியார் பட்டத்துக்கு வந்தபோது எங்கள் அப்பாவோட அப்பா அவர் ரயிலில் வேலை பார்த்தார். காஞ்சிபுரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனார். மடத்துக்கு பக்கத்தில் வீடு வாங்கிட்டு தொண்டு பண்ணார். எங்கள் அத்தைகளுக்கெல்லாம் மாப்பிள்ளை பார்க்குறாருன்னா பரமாச்சாரியார்ட்டு தான் ஜாதகம் காட்டு வரோம். 2 அத்தைக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா பிறந்தார். தெரிஞ்சுக்கோங்க, அந்த ஊரில் காஞ்சிபுரத்தில் பிறந்தனால எங்கள் அப்பா பேர் கைலாசம். நாங்கள்லாம் போய் சேவிப்போம், பேரங்கள்லாம் எங்கள் அத்தை பிள்ளைகள் எங்கள் பெரியப்பா பிள்ளை நான் போய் உபன்யாசத்துக்கு வந்தோன்னே போய் சேவிச்சேன். வெங்கட்ராமையர் பேரன்னு இப்படி நிமிந்து பார்த்தார். இந்த ஊரில் ஒருத்தன் பிறந்தானே கைலாசம்னு அவன் பிள்ளையான்னு கேட்டு என் வயசை கணக்கு பண்ணி ஆமாம் வைக்க சொல்கிறேன். அப்போது கேளுங்க, எங்கள் பெரியப்பா பிள்ளை தஞ்சாவூரில் அவர் நடந்து போயின்னு இருக்கார் பெரியவர். எங்கள் பெரியப்பா பிள்ளை ஈபியில் வேலை சேவிச்சான் ரோட்லேயே. ஆறுன்னு கேட்டார். வெங்கட்ராமையர் பேரன் எனக்கு தாத்தா பேர் தான் வச்சிருக்காருன்னு சேவிச்சார். ஓ நீ கணபதி பிள்ளையா நடேசம் பிள்ளையான்னு கேட்டிருக்காரு. இந்த கணபதி பையன்தான். ஏன் நீங்கள்லாம் மடத்துக்கே வருதில்லை? வரோம். நான் அவருக்கு நேராக கர்ணன் சொன்னேன். 83ல் சேவிச்சேன். எனக்கு ரொம்ப மரியாதையெல்லாம் பண்ணார். நல்லா சொல்கிற வெங்கட்ராமையர் பேரன், நல்லா நடித்து சொல்கிற, நல்லா இருக்கு. நாளைக்கு உனக்கு நிறைய வரும், கர்ணன் மாதிரி கொடுப்பியான்னு கேட்டார். உத்தரவுன்னு அம்மா தெரிஞ்சுக்கோங்க. அம்மா எங்கள் அப்பா திருப்பணி பண்ணார். எங்கள் அப்பா அப்புறம் பெரியவா எல்லாரும் உட்காந்துருக்கிற போது இந்த இப்போ எதுக்கு சொல்கிறேன், தர்மம் சொல்லின்னு இருக்கேன். 3 பேரும் உட்காந்துருக்கா வடக்க. எங்கள் அப்பா திருச்சியில் ஒரு திருப்பணி பண்ணணும்னு போய் சேவிச்சார். 3 பேரையும் அதில் பெரியவர் பக்கத்தில் உட்காண்டார். இப்போது வடக்க இருக்கிற ஒரு பெரிய கோடீஸ்வரன் வந்து வச்சான் 25 லட்சம் ரூபாய் தட்டில். 77ஓ 76ஓ இந்த 3 பேரும் இங்கே ஒன்றா இருந்த போது 78. அப்போது எங்கள் அப்பா திருப்பணிக்காக போனார். பெரியவர் அவருக்கு ரசீது போட்டு கொடுன்னார். அந்த பணக்காரன் வேண்டான்னா அந்த மாதிரி திரவியமான உனக்கு எவ்வளோ ரசீது போட முடியுமோ எடுத்து வைனார். அவன் 25,000 எடுத்து வச்சான். 25 லட்சம் எங்கே, 25,000 எங்கே, ரசீது போட்டு கொடுத்தார். எங்கள் அப்பா பக்கத்தில் இருக்கார். வெங்கட்ராமையர் புத்திரன் இப்படி வாங்கினார். எங்கள் அப்பாவை கூப்பிட்டாரான். எங்கள் தாத்தா பேர் சொல்லி தான் கூப்பிடுவார். நீ திருப்பணி பண்ணுற திரவியத்தை பார்த்து வாங்கு இப்படியே சொன்னார். பாப்ப திரவியத்தெல்லாம் வாங்கிடாது. அம்மா எங்கள் அப்பா பேர் டிவி கைலாசம். அன்றைக்கே எங்கள் அப்பா டிவிக்கே தான். ஆமாம் புரிஞ்சது. ஆமாம் நான் ஆமாம் அவன் பாலு பக்கத்தில் வந்து நான் தீக்கா தெரியும் உங்களுக்கு. தீக்கானா திருச்சி கல்யாணராமன்
புரிஞ்சுதா உனக்கு? பா இப்படி வா, பெரிய பஜனை பாவதர் பா, ரொம்ப நல்லா பாடுவான் பா, வாங்க. இல்லை எதுக்கு சொல்றேன்னா, அந்த காலத்தில் இப்போ எதுக்கு இவ்வளவு சொன்னேன் இந்த தர்மத்தைன்னா, பக்தாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் துவேஷிச்சுக்கலை, தாங்க வணங்குற குருவையும் தேசிக்கலை. நீங்க அதனால கத்துக்கோங்க.